ஸோ இப்போ வந்து சனி பகவான் பாதிக்கிறார்னா யார் அதை தப்பிச்சு கொடுக்கறது அப்படின்னா அதுக்கு இணையான கிரகங்கள்னு சொல்லிட்டு இல்லையே. அப்போ குரு பகவான் உங்களுக்கு நல்லதை கொடுக்கணும். அப்போ குரு கொடுக்கணும்னா நீங்கள் ஒன்று கோயில் காரியங்களில், தர்ம காரியங்களில், ஞான காரியங்களில் ஈடுபடணும்னு சொல்லப்பட்டது. இன்னும் சில புஸ்தகங்கள் எடுத்து படிக்கும் பொழுது குருமார்கள்ட்ட அடிக்கடி போய் சந்திக்கணும், நம்ம போய் பார்க்கணும், பேசணும், நம்ம போய் சந்திக்கணும். ஏன்னா குருவுக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வாழும் குருவாகட்டும், சித்தர்களாகட்டும், ஞானிகளாகட்டும், ஜீவ சமாதிகளாகட்டும், அவங்களுக்கு நம்மளுடைய கிரக நிலையை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குன்னு சொல்லப்படுறது. இப்போ இதெல்லாம் அஷ்டம சனியில் நமக்கு பார்க்கக்கூடிய விஷயம். இப்போ சிம்ம ராசிக்கு வரப்போகுது. இந்த சிம்ம ராசிக்கு வர அஷ்டம சனியில் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இத்தனை பொறுப்புகளும் வரும், இதுக்கு நடுவில் இந்த மனக்கசப்புகளும் வரும், இதுக்கு நடுவில் நீங்கள் ஆரோக்கியத்தையும் கவனமாக பார்த்துக்கணும். இப்போ ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கணும்னு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, உடம்பு நம்ம ஒபிசிட்டி வந்துடுத்துனாலே, உடம்பு பாதிப்பு வந்துடுத்துனாலே, முந்தி எவ்வளோ ஃபிட்டாக இருந்தேன், எவ்வளோ அழகாக இருந்தேன், முந்தி இப்போ வந்துடுத்தேன், இப்படி ஆயிட்டேனே அப்படி ஆயிட்டேனேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட எஜுகேஷனுக்கு வேல்யூ இல்லாமல் இருக்குது. நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், பட் வேல்யூவாக இவ்வளோ சம்பாதிக்கலையே, என் கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு இன்றைக்கி நன்னா இருக்காரு, இந்த மாதிரி கம்பேரிஷனும் அவர்களுக்கிட்ட இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ அஷ்டம சனி சிம்மராசிக்கு இதெல்லாம் கொடுக்குமா? கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் ஏற்கனவே புண்ணிய காரியங்கள்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா இது பெருசாக உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாது. இந்த அனுபவம் மட்டும் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். மிகப்பெரிய நல்லது. வீடு கட்டுறது, திருமண காரியங்கள் பண்ணுறது, வீட்டுக்கு ஏதேனும் விசேஷங்கள் பண்ணுறது, இந்த மாதிரி காரியங்களில் அந்த அனுபவ காரியங்கள் மட்டும் உங்களுக்கு கொடுத்து அந்த ஒரு 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 ஜர்னி மட்டும் உங்களுக்கு இருக்கும். மனதளவில் பெருசாக பாதிக்காது. ஏன்னா நீங்கள் புண்ணிய காரியங்கள் நிறையா பண்ணியிருக்கீங்க. ஒருவேளை இல்லை சார், அஷ்டம சனி வரத்துக்கு முன்னாடியே எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது, ஐ ஃபீல் இட், எனக்கு வந்து கொஞ்சம் சிரமங்கள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு புண்ணிய காரியங்கள் பண்ணுங்கள். எப்பவுமே முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமை தான தர்மங்களை பண்ணுங்கள். ஒரே ஒரு முறை திருநள்ளாறு பண்ணுங்கள். சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அஷ்டம சனியினால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறையும். நிறைய தான தர்மங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 2025 சிம்மராசி அன்பர்களுக்கு நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா.